ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சயின்ஸ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான். உணவு இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த இந்த பாடத்தை பற்றின தகவல்கள் எல்லாம் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்திலே அதிகமாக பார்த்துருப்போம். இதில் இதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாடப்பக்க எண் 62ல் மண்பானை சமையல் என்ற பத்தியில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான். அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாத்திரம் எது? மண்பானைகள் அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றது. அடுத்து, மண் பாத்திரங்களில் சமைப்பதன் மூலம் உணவின் எப்பண்புகள் மேம்படுகின்றன. உணவின் தரமும் சுவையும் மேம்படுத்துவதுடன் ஊட்டச்சத்துக்களும் நிலைநிறுத்தப்படுகின்றன. எதில் சமைக்கிறதுனால? மண் பாத்திரங்களில். அடுத்து, மண் பாத்திரங்கள் எப்பண்புகளை பாத்திரம் முழுவதும் ஒரே சீராக வைத்து உணவை பாதுகாக்கின்றன. வெப்பம் மற்றும் ஈரத்தன்மை போன்றவை பாத்திரம் முழுமைக்கும் ஒரே சீராக வைத்து உணவை பாதுகாக்கின்றன. அந்த மண் பாத்திரங்கள் எல்லாம் வெப்பமும் இருக்கும், ஈரத்தன்மையும் இருக்கும். அதனால தான் அந்த உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மண் பாத்திரங்களில் உள்ள காரத்தன்மையானது உணவில் இருக்கும் எதை கட்டுப்படுத்துகிறது? எதைனா உணவில் இருக்கும் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. காரத்தன்மை எதை கட்டுப்படுத்துகிறது? அமிலத்தன்மையை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மண் பாத்திரங்களில் சமைப்பதால் கிடைக்கும் நன்மைகளை மட்டும் எடுத்து எழுதுக. இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, நன்மைகள் தீமைகள் சொல்லிட்டு. இதனால் மண் பாத்திரங்களில் சமைப்பதால் ஏற்படும் நன்மைகளை மட்டும் நம்ம எழுதலாம். செரித்தல் எளிதாகிறது, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். அடுத்து, உணவின் மனம் கூடுகிறது. அந்த மண்பானையில் இட்டு சமைக்கிறதுனால அந்த பானையோட வாசமும் சேர்ந்து சமையலில் வர்றதுனால உணவின் மனம் கூடுகிறது. அடுத்து, நெடுநேரம் உணவு சூடாக இருக்கிறது. ஏன்னா உள்ள ஹீட்டும் இருக்குது, ஈரத்தன்மையும் இருக்குது, நம்ம பார்த்தோமா? அதனால் நெடுநேரம் உணவு வீணாகாமல் சூடாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், பொங்கல் பானைக்கு வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த பொங்கல் பானைக்கு அழகாக வண்ணமிட்டு பாருங்கள். அடுத்து பாருங்கள், மகிழினி மண் பாத்திரத்தில் உள்ள நீரினை குடிக்க வழிகாட்டுங்க. அவள் செல்லும் வழியில் உள்ள மண் பாத்திரங்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க மகிழினி இங்கேருந்து இங்கே வரணும். எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வரலாம்லப்பா. இப்போ வழியில் இருக்கக்கூடிய மண் பாத்திரங்களெல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, உனது வீட்டில் நீண்ட நாள்களுக்கு பயன்படுத்தும் உணவுப் பொருட்களையும் அவற்றை பாதுகாக்கும் முறைகளையும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீண்ட நாட்களாக நம்ம வீட்டில் என்ன உணவுப் பொருட்களை வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா? ஊறுகாய் வைப்போம் தானே. ஊறுகாய் இன்றைக்கே சமைச்சு இன்றைக்கே சாப்பிட மாட்டோம். ஒரு 1 மந்த்தாவது வச்சுருப்போம். அப்போ ஊறுகாய், பழங்கள், காய்கறிகள், காய்ந்த மிளகாய், பருப்பு வகைகள், பால் பவுடர், தானியங்கள், ஜாம், இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, ஊறுகாய் உப்பில் ஊற வைத்து, பழங்கள் காய்கறிகளை குளிரூட்டுதல், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமா. அடுத்து, காய்ந்த மிளகாய் உலர வைக்கிறாங்க, வெயிலில் காய வச்சுருவாங்க. பருப்பு வகைகளையும் உலர வைப்பாங்க. பால் பவுடரை என்ன பண்ணுவாங்க? டப்பாவில் அடைப்பாங்க. அடுத்து, தானியங்கள் என்ன பண்ணுவாங்க? காய வச்சுருவாங்க, வெயிலில் தான் உலர வைத்தல். ஜாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பாவில் அடைத்தல். ஜாமையும் டப்பாவில் அடைச்சி சரிங்களாப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், படத்திற்குரிய பொருத்தமான உணவு பாதுகாப்பு முறைகளை எழுதுக. இந்த படத்திற்குரிய உணவு பாதுகாப்பு முறை என்னென்னா, இது வற்றல் தானே, மிளகாய் வற்றல் உலர வைப்பாங்க. இது பால் பவுடர் என்ன பார்த்துருக்கோம்? டப்பாவில் அடைத்தல். அடுத்து பாருங்கள், பழங்கள் குளிர் ஊட்டுதல். அடுத்து, ஊறுகாய் என்ன பண்ணுவாங்க? ஊற வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நிகழ்வை படிங்க, கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிங்க. என்ன கேட்டிருக்காங்க? பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்களில் இனியா, அருண், மாமா ஆகியோரில் யாருடைய செயல் தவறானது அப்படின்னா, மாமாவின் செயல் தவறானது. நெக்ஸ்ட்டு, உணவு வீணாகாமல் தவிர்க்கும் செயல்கள் யாவை? தமக்கு தேவையான அளவிற்கு மட்டும் உணவினை பெற வேண்டும். அப்படின்னா தான் உணவை வீணாகாமல் தடுக்கலாம். அடுத்து, இப்பத்தியில் உணவு வீணாவதை குறிக்கும் செயல்கள் யாவை? இனியாவின் மாமா தேவைக்கு அதிகமான உணவை வாங்கியதால் உணவினை சாப்பிட முடியாமல் வீணானது. அடுத்து, உணவு வீணாகாமல் தவிர்ப்பதற்கு நீ என்ன செய்வாய்? எனக்கு தேவையான உணவினை மட்டும் வாங்கி சாப்பிடுவேன். ஆமாம் தானேப்பா, நமக்கு தேவையான உணவினை மட்டும் சாப்பிட்டோம்னா உணவு வீணாகாமல் தடுக்கலாம். அடுத்து பாருங்கள், என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பாடம் வரைஞ்சலாம். இந்த உணவு சம்மந்தப்பட்ட பாடத்தில் ஏதாவது ஒன்று வரைஞ்சு அதை பற்றின தகவல்களை இதில் எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நவீன் தன் தாத்தா பாட்டி வீட்டிற்கு பொங்கல் திருவிழாவை கொண்டாட பெற்றோர்களுடன் சென்றான். அங்கு அவன் பாட்டி எந்த பாத்திரத்தில் பொங்கலிட்டிருப்பார்?
இப்போ என்ன பாத்திரம்? மண்பானையில். அடுத்து மண்பானையில் சமைப்பது தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? உணவு வெகு நேரம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, குறைவான எண்ணெய் பயன்பாட்டிற்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் நாம் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் எதுனா மண் பாத்திரம். அடுத்து, சேகருக்கு அவன் அம்மா கொடுத்து அனுப்பிய மதிய உணவு அதிகமாக இருப்பதை கண்டான். உணவு வீணாவதை தவிர்க்க நினைத்தான். அதற்கு அவன் செய்த செயல் என்னவாக இருக்கும்? நண்பர்களுடன் பகிர்ந்து உண்ணுதல். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம குவான்டிட்டி கம்மியாகும், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், உணவும் வீணாகாது. அடுத்து பாருங்க, கீழ் காண்பவனவற்றுள் எது உணவு வீணாதலை தவிர்ப்பதற்கான வழிமுறை அல்ல? என்னது? மீதமுள்ள உணவை குப்பையில் கொட்டுதல். அதான் உணவு வீணாதலை தவிர்ப்பதற்கான வழிமுறை கிடையாது. சரிங்களா? அடுத்து, சந்தைக்கு சென்ற செல்வனின் அம்மா ஆண்டு முழுவதும் தேவைப்படும் அளவிற்கான மிளகாயை வாங்கி வந்தார். அதை பாதுகாக்க எந்த முறையினை பயன்படுத்தி இருப்பார்? என்ன பண்ணியிருப்பாங்க? உலர வைப்பாங்க, வெயிலில் காய வைப்பாங்க தானே. அடுத்து, நபிலனின் அம்மா சந்தைக்கு சென்று ஒரு வாரத்திற்கு தேவையான காய்களையும் பழங்களையும் வாங்கி வந்தார். இவற்றை பாதுகாத்து வைப்பதற்கான முறை எது? குளிரூட்டுதல். நம்ம அம்மாலாம் அப்படி தானே செய்வாங்க. ஒர்க் பண்ணுற அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? சந்தைக்கு போயிட்டு காய்கறி பழங்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அது எப்படி நம்ம பாதுகாக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் தானே வைக்கிறோம். அதான் குளிரூட்டுதல். அடுத்து பாருங்க, வானதியின் தாத்தா அறுவடை செய்து எடுத்து வந்த உணவுப் பொருட்களை உலர வைத்து பாதுகாத்தார். அவ்வுணவுப் பொருள் என்னவாக இருக்கும்? ஒன்றும் கிடையாது, தானியங்கள் தான். தானியத்தை தான் அறுவடை செஞ்சு அதை உலர வச்சு அதுக்கடுத்து எடுத்து வைப்பாங்க. அடுத்து பாருங்க, உணவை நாம் ஏன் பாதுகாத்து வைக்க வேண்டும்? ஏன்னா நீண்ட காலம் பயன்படுத்துவதற்காக. சரிங்களா? பாதுகாக்கலாட்டி சீக்கிரம் அது கெட்டு போயிடும். அடுத்து பாருங்க, கடலில் மீன் பிடிக்க சென்ற மீனவர் தான் பிடித்த மீன்களில் விற்றது போக மீதமுள்ள மீன்களை எந்த முறையில் பாதுகாத்திருப்பார்? எப்படின்னா உலர வைப்பார். மீன்களெல்லாம் வெயிலில் காய வச்சோம்னா என்ன ஆகும்? கருவாடை ஆயிரும்ல. கருவாடானா அதை சேல்ஸ் பண்ணலாம்ல. அப்போ உலர வைப்பார். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.